நம்ம NPN டிரான்சிஸ்டர் வச்சுட்டு நம்ம இதை ஸ்டடி பண்ண போகிறோம். எப்படி ஸ்டடிங்கிறது என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன அப்படின்னா, characteristics of transistor அப்படின்னா we are going to study how the currents vary and identify different regions of operation of the transistor. Regions of operation of transistor னா இதனுடைய further applications-க்கு நம்ம amplifier applications-க்கு மெயினா எஸ்பெஷலி amplifier application-க்கு எந்த மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சாதான் ஆம்பிளிஃபயர்னு. அது ஆம்பிளிஃபயர் என்ன, கரண்ட் கெயின், வோல்டேஜ் ஆம்பிளிஃபை பண்ணு, ஸ்மால் சிக்னலை நல்ல லவுடாக மாற்றுறதுக்கு அல்லது ஹையர் வோல்டேஜ் ஹையர் கரண்ட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆம்பிளிஃபயர்னு. இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம டிசைன் பண்ணணும்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் தெரியணும். ஐ எம் கோயிங் டு டேக் அப் NPN டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ NPN டிரான்சிஸ்டர் இன் CE கான்ஃபிகரேஷன் நம்ம படிக்க போகிறோம். இப்போது இதுதான் CE பேசிக் ஐடியா. இதை அப்படியே நம்ம சர்க்கியூட்டாக வரைஞ்சி கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு பண்ண போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இப்போ என்ன, ஹவு மெனி கரண்ட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் IBங்கிற ஒரு கரண்ட் இருக்குது, ICன்னு ஒரு கரண்ட் இருக்குது, IE இருக்கட்டும். பட் இதுதான் பேசிக்காக, இது இன்புட் கரண்ட், இது அவுட்புட் கரண்ட் சொல்லுவோம். இந்த கரண்ட்டை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க போகிறதில்ல. அதே போல் வோல்டேஜஸ் வரும்பொழுது இந்த வோல்டேஜ் பிட்வீன் பேஸ் அண்ட் எமிட்டர் கால்டு இன்புட் வோல்டேஜ். இந்த இடத்துல இது இன்புட் பவர் சப்ளை, இன்புட் வோல்டேஜுங்கிறது இது. அதே போல் இது அவுட்புட் பவர் சப்ளை, அவுட்புட் வோல்டேஜுங்கிறது VCE. ஸோ தெர் ஆர் 4 parameters. அதில் 2 கரண்ட்டு 2 வோல்டேஜ். எது 2 கரண்ட்டு? திஸ் இஸ் கால்டு IB இஸ் கால்டு இன்புட் கரண்ட், IC இஸ் கால்டு அவுட்புட் கரண்ட், VBE இஸ் கால்டு இன்புட் வோல்டேஜ். ஸோ இது கரண்ட், இது வோல்டேஜ், இது அவுட்புட் வோல்டேஜ். ஓகே, ஸோ தெர் ஆர் 4 parameters that come into picture. இந்த IE பற்றி இப்போ நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட், இன்புட் வோல்டேஜ் பிட்வீன் E and B, அவுட்புட் வோல்டேஜுங்கிறது CE. இது 4 parameters தான் எடுத்துக்க போகிறோம். இந்த 4 parametersல parameters அப்படின்னா என்ன அர்த்தம், வேரியபிள்ஸ்னு அர்த்தம். மேத்தமேட்டிக்ஸில் parameters நம்ம சொல்கிறது என்னது, வேரியபிள்ஸுங்கிறத குறிக்கும். ஸோ வேரியபிள்ஸில் அவுட் ஆஃப் த 4 வேரியபிள்ஸ் 2 தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், ஒன்லி 2 ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். போதும், நம்ம 2 எடுத்துட்டா போதும் இண்டிபெண்டாக. அது எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, 2 கரண்ட் எடுத்துக்க முடியாது, 2 வோல்டேஜ் எடுத்துக்க முடியாது, ஒரு கரண்ட் ஒரு வோல்டேஜ் இருக்கணும். அப்போது இன்புட் கரண்ட்டையும் அவுட்புட்டு இந்த வோல்டேஜையும் இது 2 தான் என்ன பண்ணுவோம், இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸாக எடுத்துப்போம். ஒன்லி 2 ஆர் இண்டிபெண்டன்ட் சொன்னேன் இல்லையா. ஒரு கரண்ட் இருக்கணும், 2 கரண்ட்டில் ஒரு கரண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், 2 வோல்டேஜில் ஒரு வோல்டேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எதை இன்புட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, இது கரண்ட் டிவைஸ், அதனால இன்புட் கரண்ட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அவுட்புட் கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். அதே போல் அவுட்புட் வோல்டேஜை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலி இப்போ IB அண்ட் VCE are taken as independent parameters. Okay, naturally appo the output current is a function of input current and the output voltage. Function of na puriyadha, mathematical function eludren naam. VBE input voltage is a function of the input current and the output voltage. So independent parameters x yங்கிற மாதிரி இது ரெண்டும் ஃபங்க்ஷன்ஸ். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ண போகிறோம், நம்ம இன்புட் வோல்டேஜை வேரி பண்ணி இந்த இன்புட் கரண்ட்டை நம்ம இன்புட் கரண்ட்டை வேரி பண்ண போகிறோம், அவுட்புட் வோல்டேஜை வேரி பண்ண போகிறோம். வேரி பண்ணுறதுக்கு நான் சிம்பிளாக இப்படி வேரியபிள்னு போட்டுறக்கூடாது, ஒரு சர்க்கியூட் மாதிரி நம்ம வேரியபிளை காமிக்கலாம். ரைட், எப்படி சர்க்கியூட் மாதிரி காமிக்கிறது அப்படின்னா, நமக்கு என்ன வேணும், 2 ஆம்மீட்டர் வேணும், 2 வோல்ட் மீட்டர் வேணும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும், இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் VBB, அவுட்புட் வோல்டேஜ் சோர்ஸ் VCC இருக்கணும். VBE மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர் வேணும், VCE மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் வேணும். அதே போல் ICயை மெஷர் பண்ணுறதுக்கும் IB பண்ணுறதுக்கும் 2 ஆம்மீட்டர் வேணும். ஸோ ஹவு டு ஐ டூ திஸ், வேரியபிள்னு சொல்லும்போது டயோடில் வேரியபிளை பற்றி படித்தோமே, அதே போல் இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ டேக் அப் the VBB source. So base should be connected to NPN இல்லையா. So
பேஸ் ஷுட் பி கனெக்டட் டு பாசிட்டிவ்ங்கிறதால இது நெகட்டிவ் அப்படிங்கிறதால இப்போ இதை வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு கூட பேர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இதை அழிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறேன். இந்த டிரான்சிஸ்டரை பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதனால் எமிட்டர் கரண்ட் கம்ஸ் அவுட். ரைட். இப்போ இந்த இடத்துல this is the variable resistance which will provide variable current. அப்போ அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்மீட்டர் வேணும். ஐபிங்கிற ஆம்மீட்டர். இது ஆம்மீட்டருடைய இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருக்கணும், கனெக்டட் டு த பேஸ். இந்த இடத்துல இது எமிட்டர். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த வோல்டேஜ் இல்லையா? இது இங்கே மெஷர் பண்ணலாம் அல்லது இங்கேயும் மெஷர் பண்ணலாம். உங்கள் புக்கில் இங்கே கொடுத்துருக்கு, இந்த இடத்துலையும் மெஷர் பண்ணலாம் வோல்டேஜ், அல்லது இங்கேயும் மெஷர் பண்ணலாம். ஸோ வோல்டேஜை நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். இது தெரியுறதா? ஸோ தி நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு தி எமிட்டர், பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு தி வேரியபிள் டு தி பேஸ். இது கலெக்டர். இந்த இடத்துல இந்த கலெக்டர் டெர்மினல் வெளில எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் வரைஞ்சிக்கணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்கணும்? கலெக்டர் என்பிஎன் இல்லையா? இது ரிவர்ஸ் பைஸில் இருக்கணும். ரிவர்ஸ் பைஸில் இருக்கணும்னா இது என் மெட்டீரியல் ஷுட் பி கனெக்டட் டு தி பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் தி சோர்ஸ். இங்கேயும் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு இதோடைய நெகட்டிவ் ஷுட் பி கனெக்டட் டு எமிட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வேரியபிளாக கொடுக்க போகிறோம் சொன்னேன். ஸோ இது வேரியபிள்னா புரிஞ்சுதா? இங்கே என்ன வேரியபிள் வந்து அதே போல் இங்கே வேரியபிள் மீன் சென்ஸ். அதாவது இந்த விபிபிலேருந்து ஒரு பர்டிகுலர் கரண்ட்டை தான் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். அது வேரி பண்ணலாம் அந்த கரண்ட்டை. சேம் வே இந்த இடத்துல விசிசிங்கிற சோர்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ என்ன பண்ண போகிறோம், ஒரு விசிஇ வோல்டேஜை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். இங்கே விசிஇ வோல்டேஜ் இஸ் மெஷர்ட் பிட்வீன் தி emitter point and the negative of this power supply. ஸோ இங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். தெரியுறதா? Now this is going to measure the IC, the collector current. கலெக்டருக்குள்ளே போகிற கரண்ட்டை இது மெஷர் பண்ணுறதுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். பிகாஸ் பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், அப்போ நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் இங்கே பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், அதனால தான் இது ஆம்மீட்டருடைய பாசிட்டிவ் சொல்லுவோம். திஸ் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்சில் இருக்கிற ஆம்மீட்டராக இருக்கும், இது மில்லி ஆம்பியர் ரேஞ்சில் இருக்கும். நவ் லெட் அஸ் see, இப்போ சர்க்யூட் புரிஞ்சுதா? How to measure the two currents IB and IC, how to measure the two voltages. So VBE is the voltage between base and emitter. Current through the base போகிறதால கரண்ட் வந்து ஆம்மீட்டரை பேஸுக்கு சீரீஸில் போடுறோம். சேம் வே விசிஇங்கிறது கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இருக்க வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு போடுறோம். அண்டு கலெக்டர் கரண்ட் அப்படின்னா த்ரூ கலெக்டர் ட்ராவல் ஆகிற கரண்ட்டை பாஸ் பண்ணுற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு சீரீஸில் இந்த ஆம்மீட்டரை போடுறோம். திஸ் இஸ் மில்லி ஆம்பியர் ரேஞ்ச், திஸ் இஸ் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுக்கு நம்ம ரீடிங் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ரீடிங்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய எது எடுத்துகிட்டு இருக்கோம், ஐபியும் விசியும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஐபிங்கிறது நம்ம வேரி பண்ண போகிறோம், அதே போல் விசிஇயும் நம்ம வேரி பண்ண போகிறோம். ஸோ வாட் ஐ டூ இஸ் திஸ், ஐபி மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும், விசிஇ வோல்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு விசிஇ வந்து நான் என்ன பண்ணுறேன், 0ல் வச்சுக்கிறேன். 0ல் வச்சுட்டு வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் திஸ், ஐபி வில் பி இனிஷியலி 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். விசியும் 0 வோல்ட்டில் வச்சுக்கிறேன். ஐ வில் மெஷர் ஐசி அண்ட் விபிஇ, ஆர் வில் புட் விபிஇ ஹியர். விபிஇயும் ஐசியும் மெஷர் பண்ண போகிறோம். புரியுறதா? எது ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளோ அதை கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மெஷர் பண்ண போகிறது ஐசியும் விபியும் டிபெண்டன்ட் வேரியபிள். தி வேரியபிள் ஐபி இஸ் கோயிங் டு பி வேரிட் 20, 40 in terms of 20 போகலாம், 60, 80, 100 மைக்ரோ ஆம்பியர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். இங்கே இனிஷியலாக வி டேக் விசிஇ டு பி 0 வோல்ட். 0 வோல்ட்னா அப்போ இது என்ன ஆகணும், எங்கே வரணும், இந்த இடத்துல இருக்கணும். அது
ஸோ இது சாரி இங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்லி வோல்டேஜ் இதுவும் இருக்காது, விசிஇ 0 இருக்கும். இந்த ஏரோ மார்க்குங்கிறது வேரியபிள் மூவ் பண்ணுற ரியோஸ்டாட் மாதிரி, பொட்டன்ஷியோமீட்டர்னு பேர் கொடுத்தேன் இல்லையா, மினியேச்சர் ரியோஸ்டாட்டுக்கு பேர். ஸோ திஸ் ஷுட் பி ஹியர். அப்போ ஐபி 0 ஆகணும்னா அது எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் அது. ஸோ இந்த டவுன்வேர்ட் பாயிண்ட்ல இருந்ததுன்னா என்ன ஆகும், தெர் இஸ் நோ வோல்டேஜ், ஸோ தேர் நோ கரண்ட் ஃப்ளோயிங். அதே போல் இந்த இடத்துலையும் ஸோ 0 பொழுது விபிஇ 0 இருக்கும், ஐபி 0 இருக்கும் பொழுது ஐசி there will be small minority charge carrier current இருந்துட்டு இருக்கும். ஸோ a small value will be there. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம், விசிஇ 0.5 வோல்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ எனிவே நான் சொல்லிடுறேன், முதல்ல விசிஇ 0 செட் பண்ணிவிட்டு விபிஇயும் ஐசியும் இது மெஷர் பண்ண போகிறோம். சேஞ்ச் ஐபி டு another value 20 microampere, measure this. Every time change IB alone. விசிஇயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, ஜீரோலேயே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, அஃப்கோர்ஸ் வோல்ட் மீட்டருக்கு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் போடணும், இதை போட்டுடலாம். இது நெகட்டிவ்க்கு நெகட்டிவ், ஸோ இது நெகட்டிவ்னா இது நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், ரைட். ஸோ விசிஇயை 0ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐபியை மட்டும் வேரி பண்ணி, ஐபி 0 போது வாட் இஸ் ஐசி அண்ட் விபிஇ, இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட். அப்போ இதை தான் மெஷர் பண்ண போகிறோம். விபிஇ என்ன, ஐசி என்ன மெஷர் பண்ணுறோம். ஐபியை 20ல் வச்சுட்டு விபிஇ என்ன, ஐசி என்ன. ஐபிஏ 40ல் வச்சு, 60ல் வச்சு, 80, 100, every time measure these two fellows keeping VCE 0. Next change VCE to 0.5 and measure VBE IC in the same way. அப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், திருப்பியும் ஐபி 0 ஆக்கிக்கிறது, VCE 0.5ல் வச்சுக்கணும். இதை ஐபி 0, 20, 40, 60, 80, 100ன்னு எவ்ரி டைம் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 0.5ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெஷர் விபிஇ அண்ட் ஐசி. லைக்வைஸ் விசிஇ 1 வோல்ட். இது போல் பாயிண்ட் நம்ம ஃபார் வேரியஸ் 2, 3 வரைக்கும் போனால் கூட போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். மேக்ஸிமம் 5 விசிஇ, மேக்ஸிமம் 5 வோல்ட் போவோம். ஸோ எவ்ரி டைம் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் டேபிள் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் டு ரெக்கார்ட் தி எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்சர்வேஷன்ஸ். இது புரியுறதா? இதில் வந்து நான் 1 வரைக்கும் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் தீஸ் ரீடிங்ஸ் பேஸ்ட் ஆன் தி kind of circuit which I have shown here called CE configuration circuit, that is common emitter configuration circuit of a NPN transistor. Characteristics அப்படின்னா இப்போ 3 விதமான characteristics பற்றி படிக்க போகிறோம். இந்த ஒரே டேபிள் காலம்லேருந்து நம்ம 3 கிராஃபை வரைய போகிறோம்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சர்க்கியூட்டை அழிச்சிடுறேன். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் the 3 graphs I am going to draw.